இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உமக்கு சித்தமானால். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்றார். அதாவது தேவன் சிலுவை பாடுகளை ஏற்பதற்கு முன்பதாக அவர் ஜெபித்ததான ஜெபம் இப்படியாய் அமைகின்றது. அதாவது இயேசுபா இந்த பூமிக்கு வந்தது எங்கள் எல்லோருக்காகவும் அவர் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுக்க. அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே எங்களுடைய பாவங்களுக்காய். தான் அவ்வளவு பாடுகள் பட்டு அவ்வளவு வேதனைகளையும் சகித்து கொண்டு எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். அப்படி இருந்தும் கூட இந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலை எங்களுக்கு தெரிகிறது. எவ்வளவோ வேதனைகள் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பரிதபித்து ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஆனாலும் அந்த ஜெபத்தில் ஒரு அழகான விஷயம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அதாவது அவருக்கு அவ்வளவு பாடுகள் வேதனைகள் இருக்கு என்று தெரிந்தும் கூட அந்த பாத்திரத்தை தான் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்தேன் என்று தெரிந்தும் கூட தேவனிடத்தில் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அழகான விண்ணப்பம் இருக்கிறது. இதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் சில விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனாலும் எங்களுடைய ஜெபங்கள் அந்த விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளுக்காக இல்லாமல் அவற்றை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவருடைய சித்தம் என்னவோ அதன்படி ஆக கடவுதென்று சொல்லி எங்களுடைய ஜெபங்களும் இதை போல மாற வேண்டும். எங்களுடைய விருப்பங்களே தேவனுக்கும் சித்தமாக இருந்தால் அதை அவர் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். எங்களுடைய ஜெபங்களும் இதே போல மாறட்டும். அதாவது தேவனே உமக்கு சித்தமானால் இது ஆக கடவுதென்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் எங்களுடைய விருப்பங்களை கூட தேவன் நிறைவேற்றி தர போதுமானவராக இருக்கிறார். எப்படி இருந்தாலும் தேவனுக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். Have a hopeful day.